பூந்தி லட்டு சாப்பிடுவோம் வாங்குவோம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பட்டன் அமர்த்தி விடுங்க. வணக்கம். யாழ்ப்பாணத்திலேருந்து சுதன், மறுபடியும் யாழ்ப்பாணத்திலேருந்து சுதன் என்று சொல்கிறேன். ஏன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் நிற்கிறேன். கொழும்புலேருந்து யாழ்ப்பாணம் வந்தோடனே வித்தியாசமான ஒரு வீடியோ ஒன்று செய்வோம்னா யோசித்தேன். அது என்னன்னு சொன்னால் தொடக்கமே ஃபுட் பிளாக் ஆகுது. சரியா? அது இன்றைக்கு என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால் இந்த ஃபுட் பிளாக்கில் சாப்பாடு சம்மந்தமாக தான் செய்ய போகிறேன். அது என்னன்னு சொன்னால் அது தொடக்கத்திலே இனிப்பு சம்மந்தமாக என்னென்னு யோசிங்க. பூந்தி லட்டு செய்ய போகிறேன். நானும் என் அப்பா அம்மாவும் சேர்ந்து தான் செய்ய போகிறோம். அப்பா அம்மா தான் செய்வேன், நான் அதை வீடியோ எடுப்பேன். ஆனால் பழக வேண்டியா பூந்தி லட்டு செய்கிற வீடியோவை முழுசாக பாருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அமர்த்திட்டு மெட்டான ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பூந்தி லட்டு செய்கிறத பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அமர்த்திடுங்க, மற்ற பெல் சிம்லேயே அமர்த்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். பூந்தி லட்டு செய்கிறதுக்கு சகல சாமானும் எடுத்து வச்சாச்சு. என்னென்ன சாமான் தேவைன்னு சொல்லி காட்டுறேன். சரியோ? முதலாவது பூந்தி லட்டு செய்கிறதுக்கு அடுப்பு தேவை. சரியா? நாங்கள் விறகு அடுப்பு எடுத்து வைக்கிறோம். கேஸ் அடுப்புலையும் செய்யலாம். இது என்ன அடுப்புன்னு சொன்னால் சூட்டு அடுப்பு பாருங்க. அதுக்கு அடுத்தது என்னென்னா இதில் வச்சுக்கேன் பாருங்க. இது ப்ளம்ஸ், கட்டாயம் ப்ளம்ஸ் தேவை பூந்தி லட்டுக்கு. அதுக்கு பிறகு இது கோதுமம்மா பாவிக்காதாக்க அரிசி மாவும் பாவிக்கலாம். இங்கே அரிசி மா இங்கே இருக்குது. மற்றது சீனி, இது கரும்பு சீனி, அதாவது கருப்பு சீனி. மற்றது இது ஏலக்காய் 3 பேக்கெட் தேவை. 3 பேக்கெட் கொஞ்சம் தேவை, எடுத்து வச்சுக்கோம். மற்ற இது என்னன்னு சொன்னால் கெட்கண்டு பூந்தி லட்டுக்கு மேலே வச்சு கொஞ்சம் பிரட்டி போட்டு சாப்பிட்றது. அதுக்கப்புறம் முக்கியமான சாமான் கடலைமா, கிராம் ஃப்ளவர். இதுதான் இந்த பூந்தி லட்டுக்குள்ள முக்கியமான சாமான். மற்றது எண்ணெய், நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் விட்டு தான் செய்ய போகிறோம். சரியோ? மற்றது இன்னும் ஒரு முக்கியமான சாமான் நெய். செய்கிறதுக்கு தேவையான சாமான் சகலத்தையும் காட்டினான். இன்னும் சொற்ப வினாடிகளில் தொடங்க போகின்றது பூந்தி லட்டு செய்வது எப்படி என்ற வீடியோ. சரியா? ஏலக்காயை வறுத்தெடுக்கணும். இப்போ வறுக்க போகிறோம். அடுப்பு மூடுபடுது, மூட்டியாச்சு அடுப்பு. இனி அடுத்தது ஏலக்காயை வச்சு வறுக்க போகிறோம். இதுதான் முதலாவது வேலை. பூந்தி லட்டு செய்கிறதுல முதலாவது ஏலக்காயை போட்டு வறுக்கணும். ஏலக்காயை மட்டும் போட்டால் சரி, தண்ணியும் போனால் முன்னும் போனால் பாருங்க. ஏலக்காய் சிவந்த உடனே இறக்கினா சரி. ஏலக்காய் சட்டியிலேருந்து இறக்குற பதம் வந்துடுது. அதில் வாசம் அடிக்குது ஏலக்காய். இந்த பதத்துக்கு இப்படி வந்தால் சரி, ஏலக்காய் இறக்கலாம். ஏலக்காய் வறுத்தெடுத்த பிறகு கடலைமா பேக்கெட் இருக்குது, அதை உடைச்சி அதை அரிக்கணும். கடலைமா நிறம் மஞ்சள் நிறத்தில் இருக்குங்க. கடலைமா அரிச்சு எடுத்தாச்சு. அவிச்ச பிறகு தான் எடுத்து அந்த கோதுமை மாவு எடுத்து அரைச்சுண்டு எடுக்கணும். அரைச்சுண்டு எடுத்து இதுக்குள்ள போட்டு, அதாவது கடலை மாதிரி தான் அதோட போட்டு இதை அரிக்கணும். நல்லா அரிக்கணும். உப்பு சேர்க்கணும் கட்டாயம். உப்பு இல்லை பண்ணால் குப்பையிலே கட்டாயம் 1 கரண்டி உப்பு, அதாவது 1/4 கரண்டி உப்பு சேர்த்தா காணும். அளவுக்கு ஏற்ற மாதிரி சுத்தமான தண்ணி எடுத்து, அதாவது அளவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி எடுக்கணும்.
எடுத்து அதை ஊற்றணும். சரி ஊற்றியாச்சு. நீ ஊற்றி போட்டு பிசி ஒன்றும் இல்லை கரண்டியாலாம் நாங்கள் போய் வந்தோம். கையாலையும் தெரியலாம். கடலை மாவும் வெள்ளை மாவும் நல்லா ஒன்று செய்கிற பதி ஒன்றோட ஒன்று நல்லா பின்னி பிணைகிற மாதிரி வடிவாக பிசைஞ்செடுக்கணும். மற்றது உப்பு பவுடரும் செய்கிற மாதிரி வடிவாக கலந்தெடுக்கணும். மாவை நல்லா கிளக்கி எடுத்தாச்சு. எல்லாம் பின்னி பிணைஞ்சு நல்லா கூலாக இருக்குது. அதுக்கு அடுத்தது அடுப்பில் சட்டியை வச்சு அதுக்கு எண்ணெயை விட்டுட்டு எண்ணெய் நல்லா கொதிக்க விட்டுட்டு அந்த சட்டிக்கு மேலே இந்த கண்கரண்டி அப்படி பிடிச்சி தண்ணி விட்டு கிளந்து வச்சுருக்கோம்லம்மா அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி போட்டு அடிக்கணும். அடிக்க இந்த கண்கரண்டி இந்த கண் இருக்குது தானே இந்த ஓட்டை அதுக்குள்ளால மெல்ல மெல்லமாக அந்த இறுக்கங்கள் விடும். இறுக்கம்னு சொன்னால் அந்த கட்டி மா மாதிரி இருக்குது தானே. நாங்கள் இப்போ கிளந்தான் எடுத்துட்டோம். ஆனாலும் அந்த கிளந்த மா கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும். அது விழ அப்படியே அந்த எண்ணெயில் போய் பொறிக்கப்படும். அரைப்போத்தில் எண்ணெய் இந்த அரைப்போத்தில் எண்ணெய் அப்படியே விட போகிறோம். சரியோ என்ன விடத்தாச்சு. சரி நெருப்பு மூட்டியாச்சு. இப்போ என்ன கொதிக்க போகுது. அதுக்கு மேலே இந்த கண்கரண்டி இருக்குது தானே இதை வச்சு அப்படியே நாங்கள் கிளந்தெடுத்த மாக்கிழவையை விட்டு மேலாம் இப்படி அடிக்கணும். சரியோ அதை காட்டுறேன் நான். சரி கண்கரண்டி எடுத்தாச்சு. கிழவையை விடுறோம். நாங்கள் அந்த சூடால் பெருப்பு மாதிரி நான் கொட்டுருந்தேன். அந்த இறுக்கமாக கொட்டுருந்தது. இறுக்கமானு சொல்லி அந்த இறுக்கமான கிழவை மேலே வந்து இந்த களிப்பதம் மேலே இருக்குது. மற்றது கீழே அந்த இறுக்கப்பதம் போய் பொரியும். நாங்கள் அந்த பூந்திൻ്റെ ஷேப் வருது. லட்டுன்றது உருட்டி பிடிச்சா லட்டு. இது பார்த்தீங்கன்னா எல்லாம் கட்டிகள் எல்லாம் கீழே விழுந்துட்டு இருக்காங்க. பொரிய மட்டும் பொறுமையாக இருக்கணும். இந்த கட்டிகள் எல்லாம் சிவப்பு நிறத்தில் வேறு மட்டும் பொறிக்கணும். மற்றது முக்கியமாக மஞ்சள் போடணும். மஞ்சள் போட மறந்துட்டோம். இப்போ தான் நாங்கள் மஞ்சள் ஞாபகம் வந்தது. மறந்துடாங்க நீங்கள். மஞ்சள் தூள் கட்டாயம் போடணும். அப்போ தான் மஞ்சள் நிறத்துக்கு வரும். எடுக்கிற பதம் வந்துட்டு பொரிஞ்சு வந்த பிறகு இதுக்குள்ள அரிக்கனில் போட்டுட்டு வடிக்கணும். அப்போ எண்ணெய்க்கு வராங்க. பொரிச்சு எடுத்ததை இப்போ இந்த பேப்பரில் ஊற்றணும். கட்டாயம் நீங்கள் வெறுமையான பேப்பராக பாவிக்கணும். அதாவது மையல் இல்லாத பேப்பராக. இப்போ அடுத்ததும் பொறிப்பாட்டு கொண்டு இருக்குது. இப்போ இதையும் நாங்கள் வடித்து எடுத்துட்டு பேப்பரில் போடப்போம். எல்லாம் பாரம்பரிய தொன்மையான முறையெல்லாம் செய்யப்படுது. அரிக்கனில் போட்டு வடிக்கணும். ஏன்னு சொன்னால் என்ன ரங்கணும் தான் இதில் ரங்கு மீன் வேணுமா. அடுத்ததும் போட தொடங்கியாச்சு. நாங்கள் பிரித்து தான் வச்சுருந்தாங்க. இனி அடுத்தது அந்த கண்கரண்டி ஆழமெல்லாம் தட்ட கீழே விழுகுது. அப்படி தான் தட்டணும். நன்றாக கிளறாகும். சட்டியில் இருந்ததை இங்கே அரிக்கனில் போட்டாச்சு எண்ணெயை வடிச்சு எடுக்கிறதுக்கு. இது முதலாம் தரம் எடுத்தது. இது இப்போ இரண்டாம் தரம். கலவையெல்லாம் கட்டிக்க போட்டு பொரிச்செடுத்து பேப்பரில் போட்டு வச்சு கிடக்கு. அடுத்தது சீனிப்பாக காய்ச்சணும். சீனிப்பாக காய்ச்ச போகிறோம். அதுக்கு தண்ணி விட்டாச்சு. நீ அதுக்கு அடுத்தது சீனி, கருப்பு சீனி போடணும். போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கொதிக்க மட்டும் விடணும். நல்லா கிளறணும். வாய் குமிழியெல்லாம் வேறு அப்பேக்க ரக்கினா சரி. இப்போ அங்கே காய்ச்சி கொண்டு வருது சீனிப்பாகு.
அந்த நேரத்தில் இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் ஏலக்காய் இருக்குது மற்ற கட்கன் ரெண்டையும் பிளண்டரில் போட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சம் ஒரு பழத்துக்கு ஆழம் பட்டை அரைக்கக்கூடாது, பவுடர் அரைக்கக்கூடாது, ஓரளவு பதத்துக்கு அரைக்கணும். சரியோ? சினிப்பா காய்ச்சி எடுத்தாச்சு, சிவப்பு நிற பதத்தில் வந்திருக்கு. சினிப்பா எடுத்து இப்போ இதுக்குள்ள விட அப்புறம் பொரிக்கிறதுக்குள்ள கருப்பு சீனின்றதில் ஒரு சிவப்பு நிறத்தில் வந்துருக்கு. வெள்ளை சீனி என்றால் அது வித்தியாசமான நிறமாக வரும், வெள்ளை நிறமாக வைக்கப்பட்டாச்சு. அடுத்தது முந்திரிய வத்தலை நெய்யோடு சேர்த்து வறுக்கணும். சரியோ? காட்டுறேன் அப்படியான்னு சொல்லி நெய்யை விட்டு கொஞ்சம் சூடாக்கி போட்டு அதுக்குள்ளே ப்ளம்ஸ் முந்திரிய வத்தலை போட்டு வறுக்கணும். கணக்கான நெய் விட்டால் காணும். இது ப்ளம்ஸ் நல்ல வாசம் அடிக்க போகுது. ஒரு பதம் வர மட்டும் வறுக்கணும். முந்திரிய வத்தல் வறுபடுது. இங்கே முந்திரிய வத்தல் இப்போ கொஞ்சம் நேரம் வறுக்கணும். கூட நேரம் வறுக்க விட்டு அன்னைக்கு ஒரு சேர்ந்து கறிக்கு போகணும். ஒரு வாசம் கொண்டு வரும், நல்லா வாசம் அந்த வறுக்கணும். வறுத்து போட்டு என்ன செய்கிறேன்னு சொல்லி நான் பிறகு சொல்கிறேன். சரி, முந்திரிய வத்தல் வறுத்து கொண்டு கேட்க உங்களுக்கு வேறு தெரிஞ்சிருக்கு. வேற என்ன சொன்னால் வணக்கம், நான் தான் மைக்கேல் ஜாக்சன். திருப்ப வந்துட்டார் வீடியோக்களுக்கு. முந்திரி வத்தல் பதம் பார்க்க போகிறேன். சரியாக வந்துட்டு உண்டு. நிறம் மாறிக்கொண்டு வருது. இறக்கட்டாம் அப்பமா சொல்லி போட்டா ஒரு சின்ன துண்டு எடுத்து வாய்க்கப்பட்டு பா. முந்திரி வத்தல் பதஞ்சரி சுடுது. பயங்கரம் மாறிடு. இனி அடுத்தது முந்திரி வத்தல் எடுத்து சினிப்பாக காய்ச்சி ஊற்றி வச்சிருக்கிற இந்த கிளவைக்க இப்போ முந்திரி வத்தலை போட போகிறோம். இனி அடுத்த பார்ப்போம் என்னென்ன ஏலக்காயும் கட்கண்டும் சேர்ந்து அரைச்சாச்சு. இனி அதை முந்திரி வத்தல் போட்டு இந்த கிளவைக்க போடணும். சரியோ? ஏலக்காய் ஏன் போடுறோன்னு சொன்னால் ஏலக்காய் வந்து வாசத்துக்கு பாவிக்கிறது, மற்றது உடம்புக்கும் நல்ல செமிவாட்ட தூண்டும். பூந்திரட்டு செய்து முடிகிறதுக்குரிய தருணம் கிட்ட நெருங்கிட்டு இப்போவே நல்ல வாசம் அடிக்குது. இனி அடுத்தது என்ன செய்கிறேன்னு சொல்லி காட்டுறேன். உரல்ல உலக்கையால் இடிச்சு கொண்டிருக்கார். என்னத்தை என்று சொன்னால் ஏலக்காய். முதல் ஏலக்காய் அரைச்சினாங்களான்னு பெரிய பிராண்டெல்லாம் போட்டு அரைச்சல சரி வரையில. மைக்கேல் ஜாக்சன் வணக்கம், நான் தான் மைக்கேல் ஜாக்சன். உலக்கையால் ஏலக்காய் அடித்து கொண்டிருக்காரு. ஏலக்காய் வாசத்துக்கு நல்ல வாசம் அடிக்குது. இனி சில வீடியோக்கள் மைக்கேல் ஜாக்சன் வேறு இலங்கை நேரப்படி பின்னேரம் மாறுற இருட்டா போதும். இங்கே வலிக்கிறதுலாம் இருக்கும் பாருங்க. ஏலக்காய் ப்ளம்ஸ் கற்கண்டு எல்லாம் போட்டாச்சு. குழைச்சி உருண்டையாக பிடிக்கணும். சரியோ? எல்லாம் பின்னப்படுது. எங்களுடைய அப்பம்மா தான் பிணைகிறா. அப்பம்மா பிணைகிறா. நல்லா பிணையணும் பாருங்க. இப்போவே நல்ல வாசம் அடிக்குது. நல்ல பிணையம். அப்போ அந்த உருண்டையை பிடிக்கலாம். இந்த உருண்டையை பிடிக்க வலிக்கிட்டுட்டா பூந்தி லட்டு தயாராக போகுது. இப்போவே வாய்க்க போகணுன்னு போலக்கு. பூந்தி லட்டு பிடிபடுது. உருண்டையாக பிடிச்சி அதுக்கிட்ட வைக்க போகிறோம். போய் சாப்பிட்டு பார்க்கணும் தான் போல இருக்குது. ஆனாலும் உருண்டையாக வட்டி சாப்பிட்டு பார்ப்பேன். நல்ல வட்டிவாக உருண்டையாக பிடிக்கணும் பாருங்க. அப்படி பிடிபடுது. இப்படி தான் பிடிக்கணும். 3 உருண்டையும் தயார். அடுத்த பூந்தி லட்டு 4வது பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாம் முடிய சாப்பிட காட்டுறேன். சரியோ? பிடிக்கலாம் உருண்டை. பிடிச்ச முடிவாடுது. பார்க்கவே உங்களுக்கு சாப்பிடணும் போல இருக்குது தானே. இப்போ சாப்பிட்டு காட்ட போகிறேன் உங்களுக்கு எடுத்து. கடைசியா பூந்தி லட்டு செய்து முடிஞ்சது.
பின்னுக்கு இருக்கிறார் மைக்கேல் ஜாக்சன். அவர் சாப்பிட்டு பார்த்து அப்படின்னு சொல்லுவார் பூந்தி லட்டு. உங்களதையும் சாப்பிடணும் போல இருக்கு. சாப்பிட்டு பார்த்து அப்படி இருக்கான்னு சொல்கிறேன். பூந்தி லட்டு. இது என்னடா இது? பூந்தி லட்டு. அவன் சொல்லிட்டான். இப்போ சாப்பிட போகிறோம். சாப்பிடலாம். செம்மையாக இருக்கு, செம்மையாக இருக்குது. ஆமாம், முந்திரி வத்தல், மற்றது முந்திரி வத்தல்னு சொன்னால் பிளாம்ஸ், மற்ற கற்கண்டு, மற்றது ஏலக்காய் எல்லாம் சேர்ந்து கிளவை, மற்றது கோதுமாமா, கடலைமா மற்ற நெய் சும்மா தூக்குது. டேஸ்ட்டுன்னு சொன்னால் லட்டுன்னு சொன்னால் அது பூந்தி லட்டு தான். சரியா? சாப்பிட்டு பார்த்து அப்படியே சொல்லு. பூந்தி லட்டு சாப்பிடுவோம் வாங்க. எப்படி இருக்கு? சூப்பர். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மைக்கேல் ஜாக்சன் திரும்ப வந்துட்டார். புதிய உற்சாகத்துடன் கொண்டுட போகலாம். நீங்கள் விரும்பினாலும் செய்து பார்க்கலாம் வீட்டை. நான் அதை தான் வீடியோவை எடுத்து போட்டிருக்கேன். சரியோ? இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் பூந்தி லட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னத்தை? பூந்தி லட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. சரியா? மற்றாக்கள் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஷேர் பண்ணிவிடுவோம். எங்களோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். மற்ற இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பட்டன் அமர்த்தி விடுங்க. ஒரு ஆட்டம் மட்டும் போடுங்க மைக்கேல் ஜாக்சன். பூந்தி லட்டு சாப்பிடுவோம் வாங்குவோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம். வீடியோ முடிக்க போகிறோம். சரியோ?